பியாய் மாதிரி இருக்கணும். சரி பொறுத்துக்கோங்க, கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 கண்ணுக்குள்ளே போயிட்டு ஓவராக இதுதான் வாய் பேச விடாதுன்னு நினைக்கிறேன். ஹாய், வெல்கம் டு நந்தூஸ் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்றைக்குள்ள வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு என்னோட முகத்துக்கு போடுறேன், நேரடியாக போட்டு காட்டுறேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாரு. இந்த பிப்ரவரி வந்தால் 1 இயர் ஆக போகுது. நான் த்ரெட்டிங் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் பியூட்டி பார்லர் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் எனக்கும் ஒரு ஆசை. போன மாதம் எங்கள் வீட்டுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் சாதனை வாங்க போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முல்தானி மட்டி தூள் பார்த்தேன். அது என்னமோ எனக்கு ஒரு 12th படிக்கிற காலத்துலேயே முல்தானி மட்டி தூள் அப்போ சின்ன பேக்கெட்டில் இருக்கும், வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கடுத்து குழந்தை குட்டி ஃபேமிலி வேலை அப்படின்னு ஆன பிறகு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. இன்னைக்கு சண்டே பார்த்தீங்களா, மத்தியானத்து மேலே வேலைக்கு போனால் போதும். அதனால் நான் அங்கே வச்சு ஒரு பாட்டில் வாங்கினேன். சாமுத்ரிகா லக்ஷனா முல்தானி மட்டி ஃபேஷியல் பேக் பவுடர், பியோர் நேச்சுரல், 10 மினிட்ஸில் வந்துட்டு இதனோட எஃபெக்டிவ் தெரியும்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இதுதாங்க அந்த பாட்டில், பாருங்கள். இதுதான் அந்த பாட்டில் சாமுத்ரிகா. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்குன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணி நல்லா டவல் வச்சு தொடச்சிட்டு, அதுக்கப்புறவு ஸ்மால் அமௌண்ட் கொஞ்சம் வந்துட்டு சாமுத்ரிகா முல்தானி மட்டி ஃபேஷியல் பவுடர் எடுத்துட்டு, அதுக்கு ரோஸ் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரோஸ் வாட்டர் இல்லை என்கிட்ட, நம்ம நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டில் பார்த்தா சொல்லுவாங்க கலர் வரலன்னா கேட்டால் சொல்லுவாங்க ரோஸ் வாட்டர் இல்லைன்னு. யூஸ் பண்ண பிறகு வந்துட்டு வார்ம் வாட்டரில் தான் 10 மினிட்ஸ் கழிஞ்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணுமா. சரி ஓகே, நம்ம லைவாகவே யூஸ் பண்ணி பார்த்துருவோமா. வந்துட்டு இதுதான் பாருங்கள் ஃபுல்லாகவே அது எங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு. முல்தானி மட்டி சாமுத்ரிகா என்ன இருக்குல்ல, 10 மினிட்ஸில் ஃபேஸ் பேக் 100% நேச்சுரல். இது எக்ஸ்பைரி டேட் எல்லாம் செப்டம்பர் 27. விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 78 ரூபா தான், 125 கிராமு. இது எந்த ஒரு என்ன சொல்ல ப்ரமோஷன் எல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. ஸோ எங்கே யூஸ் பண்ணணுங்கிறது ஹவு டு யூஸில் தான் நான் பார்த்து தான் வாசித்தேன். ஸோ இவ்வளோ தான், இதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருவோம். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண பிறகு தாங்க எனக்கு ஒரு வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு நாலேஜே வந்துச்சு. வாட்டர் தான் எடுத்திருக்கேன், இந்த வெள்ளம் எடுத்து தான். இது 1 ஸ்பூன் எடுத்தேன். ஆனால் இதுவே என்னோடய ஃபேஸுக்கு நிறையன்னு தான் தோணுது. அப்ளை பண்ணிட்டேன். இந்த காலையில் எலும்பின உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சந்தனம் வைக்கிறது ஒரு இதாகி போச்சு, ஹேபிட் ஆகிப்போச்சு. அதனால் இந்த வெட் வைப்ஸ் வந்துட்டு எப்போவுமே நான் வச்சுருப்பேன். கண்ணாடி எடுத்து வச்சுருக்கேன், முகம் பார்க்குறதுக்கு கண்ணாடி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒன்று என்னென்னா, நீச்சல் தண்ணி, கஞ்சி தண்ணி, பழைய கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அது வச்சுருக்கேன். என்னென்னா நான் காலையில் சாப்பிடல, இதை வச்சு சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இதை குடித்தா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். இதை குடிச்சிட்டு இந்த ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக டைம் நோட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான், வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. வாங்க நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பேஸ்ட் நல்லா வந்துட்டு அதை வந்துட்டு நல்ல பிரிபிரியாக இல்லாத மாதிரி நல்ல நம்ம ஃபேஸில் வந்துட்டு அது பவுடரில் கொஞ்சம் நல்லாவே இங்கே அவ்வளோ பெரிய வசதியான வீடியோ இல்லைங்க. நிறைய பேர் இப்போ பிரீத்தியெல்லாம் இந்த வீடியோ பார்த்தா, அக்கா உங்ககிட்ட எத்தனை நாள் நான் ஹோம் டூர் கேட்டுட்ருக்கேன், நீ போடுறியா இல்லையான்னு எனக்கு திட்ட வேற வருவா. ஸோ இதே மாதிரி நம்ம நேச்சுரலாக வீட்டில் இன்னுமே நான் அந்த டிப்ஸு கூட கொண்டு வரலாம், அதே மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் வந்துட்டு நேச்சுரலாக நம்ம வீட்டில் பைசா செலவில்லாத மாதிரி ஏதாவது பண்ணி நம்மளோட ஃபேஸை எப்படி கொஞ்சம் க்ளோவாக வச்சுருக்கலாம். அதாவது வெள்ளையாக முடியாது, அதுக்கு கண்டிப்பாக பைசா செலவழிச்சு தான் ஆகணும், வெள்ளையாக முடியாது. இருந்தாலும் நம்ம மன திருப்தி அந்த டைமில் ஒயிட்டிங் ஆகிறது கொஞ்சம் நல்லது தானே. பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ்ட்டாக ஆக்கியிருப்பேன் பாருங்கள், ரொம்ப பேஸ்ட்டாக ஆக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு வெட் வைப்ஸ் எடுத்து என்னோடய முகத்தை நல்லா தொடச்சிக்கிது. ஏன் வந்து அழிக்கிறது தாங்க இந்த குங்குமம்னு ஆமாம் குங்குமமும் வச்சுருக்கேன். அது சத்தியமாக அது நேரத்துக்கு வச்ச குங்குமம். நிறைய பேர் இந்த ஃபேஸ் மாஸ்க் போடுறது, அந்த முடியெல்லாம் ஒசத்து கட்டுறதுக்கு பேண்டெல்லாம் வச்சுருப்பாங்க. என்கிட்ட அதெல்லாம் கிடையாது. இப்போ தானே ஏதோ ஒரு புதுசாக ஒரு ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது என்ன மனம் தெரியுமா, விலை குறைவு, அலவுற மனம். விலை துருவா 2 எண்ணம் வாங்க. ஒரு வழியாக ஃபேஸ் வந்துட்டு நல்லா கிளியர் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன், தொடச்சிட்டேன். ஸோ என்னோடய கேமரா ஒன்றாமது சரி கிடையாது, நல்ல லென்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு தான் கேமரா எடுக்கிறேன், இருந்தாலும் சரி கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் வெள்ளம் ஊற்றணும்னு நினைக்கிறேன். என்ன ரொம்ப வேஸ்ட்டாக ரொம்ப வந்துட்டு கட்டியாக இருக்குது, இன்னும் கலக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இருப்போம் ஜாலியாக. என்ன
எடுத்து அப்ளை பண்ண போகிறேன் என்னடா கிண்ண சாதனையாக படிக்க போகிறேன்னு நினைப்பீங்க. இதுதான். ஸோ என்ன ஒரு தணுப்பாக இருக்குது. எல்லாம் படத்தில் தான் பியூட்டி பார்லரில் பண்ணுவாங்கன்னு பார்த்துருக்கேன். ஆமாம் ₹1,00,000 கொடுத்து மேக்கப் போட்டால் நீ இங்கே இருந்துட்டு 50 ரூபா சாணத்தை வாங்கிட்டு பில்டப் காட்டுதியான்னு நிறைய பேர் நினைப்பீங்க. உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இருந்தாலும் என்ன போல் பாவங்களுக்கு இது செய்யலாம். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு கஞ்சம். அதில் சத்தியமாக நான் 100% சொல்லுவேன். அதில் ஒரு கஞ்சம். எனக்கு செலவழிக்க பிடிக்காது. எக்ஸ்ட்ரா மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்குறது பிடிக்காது. அப்போ எப்படி இதை வாங்கினேன்னா இது விலை குறைஞ்சனால வாங்கினேன். யூஸ் பண்ணி ஒருவேளை இதில் ரிசல்ட் கிடச்சிச்சின்னா இது தீர்றதுக்கு எப்படி வாரத்தில் ஒரு வாட்டியாக யூஸ் பண்ணுவோமா? தீர்றதுக்கு எப்படி நல்ல நிறைய நாள் ஆகும்ல. சும்மா கையால் எடுத்து போட்டிருக்கலான்னு நினைக்கிறேன். ப்ரெஷ்ஷு வேறு சோதப்பை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஷ்ஷு போகாதான் கையால் எடுத்துப்போம். அது பயந்துராதிங்க பியாயின்னு நினச்சி. நல்ல சாஃப்டாக இருக்குது. முகத்தில் யூஸ் பண்ண உடனே நல்ல கூலிங்காக இருக்குது. அதுதான் இதனோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். நல்ல கூலிங்காக இருக்குது. அது வேறு பிரிபிரா மண்ணு போலெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணனால. அது பியூட்டி பார்லர்லாம் போனால் இதில் வெள்ளரிக்காயெல்லாம் வைப்பாங்கல்ல, நமக்கு தெரியாது. கண்ணில் வெள்ளரிக்காயெல்லாம் வைப்பாங்க. பியாய் மாதிரி இருக்கணும். சரி பொறுத்துக்கோங்க, கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 கண்ணுக்குள்ளே போயிட்டு. ஓவராக இருக்குதான் வாய் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஒன்றும் விஷம் ஒன்றும் இல்லைல்ல. 100% நேச்சுரல் தானே போட்டிருக்கோம். இருந்தாலும் கண்ணு கொஞ்சம் ரெட்டிஸாக மாறிட்டு பாருங்க. நம்ம எப்போவுமே முகத்துக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறோம், அது சன்ஸ்க்ரீமோ இல்லை மாய்ஸ்சரைசரோ என்ன இது வேணாலும் அப்ளை பண்ணுங்க. ஆனால் அது கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை. கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 1:06 தெரியுதா? 1:06. அப்போ நம்ம 1:16க்கு இதை ரிமூவ் பண்ணணும். 10 நிமிஷம் தானே சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். யாரும் பயந்துராதீங்க. 10 நிமிஷம்னு போட்டிருந்தா 20 நிமிஷம் வரைக்கும் நான் இந்த இடத்துல எல்லாம் காயலை. இருந்தாலும் நான் கழுவ போகிறேன். இதெல்லாம் வலிக்குது ஒரு மாதிரி. கழுவிட்டு என்னோடய ஃபேஸை காணிக்கிறேன், பார்க்கலாமா? ஓகே, ஃபங்க்ஷனு போகிற நேரம் ஏதாவது எங்கேயாவது இது என்ன வெள்ளை முடி, இதுக்கு தான் ஏதாவது இது பண்ணணும். அது 12th ஸ்கூல் படிக்கிறதுல இருக்குது, இப்போ கூடுது. ஸோ ஓகே, டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, எனக்கு தெரியுது. முகம் பயங்கர சாஃப்ட் ஆட்டு, ஸ்மூத் ஆட்டு, நல்லா அழகாக இருக்குது. 75 ரூபா கிட்டத்தட்ட. அது எனக்கே இன்னும் வாரத்துக்கு ஒருக்கா யூஸ் பண்ணால் கூட தெரில, ஒரு வருஷம் ஓடிடும் போல், அப்படி இருக்குது. 125 கிராம் தானே. நான் இன்றைக்கே நிறைய எடுத்துட்டேன். ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணாலும் போதும். வெறுതെ எந்தனா வேஸ்ட்டாக போயிட்டு, வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒருத்தரோட இஷ்டங்கள் பியூட்டி பார்லர் போகிறது. நம்மளை மாதிரி பியூட்டி பார்லர் போக முடியாதவங்க இதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய வந்துட்டு நம்மளோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாட்டு நம்ம ஃபேஸுக்கு என்ன அப்ளை பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி உங்களோட ஆதரவு எல்லாத்தையும் கொடுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹாப்பி சண்டே. மறுபடியும் எல்லோரும் இந்த நாளை ரொம்ப சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.